வணக்கம், நான் டாக்டர் அபிராமி பிரசாந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் போஸ்ட்மார்ட்டம் லெக் ஸ்வெல்லிங், அதாவது டெலிவரியான மதர்ஸ்க்கு கால் வீக்கத்தை பத்தி தான் பேச போறோம். இந்த கால் வீக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டெலிவரியான ஃபர்ஸ்ட் வீக்ல ரொம்ப ஜாஸ்தி ஆகுங்க. இது எதனால நடக்குது அப்படின்னா, உங்க பிரெக்னன்சில உங்க பாப்பாக்காக உங்களோட ஹார்மோன்ஸ் எக்ஸ்ட்ரா பிளட்டையும் வாட்டரையும் சேர்த்து வச்சிருக்கோம். ஸோ உங்க பாடி இதை 10 மாசமா செஞ்சுட்டு இருக்கு. அது எப்படிங்க ஓவர் நைட்ல சரியாகும்? ஸோ இந்த போஸ்ட்மார்ட்டம் ஸ்வெல்லிங் 1 வாரத்திலிருந்து 2 வாரத்துக்குள்ள செட்டில் ஆகணுங்க. இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க. நீங்க நல்லா நிறைய தண்ணி குடிக்கணும், உங்களோட லெக்ஸை எலிவேட்டடா வச்சுக்கணும். அதாவது நீங்க ஆஃப்டர்நூன் டைம்ல நாப்ஸ் எடுக்கிறப்பையும் நைட்டு தூங்குறப்பையும் காலுக்கு 2 பில்லோ வச்சுட்டு லெக்ஸ் கொஞ்சம் எலிவேட்டடா இருக்கணுங்க. 3வது அப்பப்போ நீங்க கொஞ்சம் நடக்கணும், கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணுங்க. 4வது பொட்டாசியம் நிறைஞ்ச ஃபுட்ஸை நீங்க நிறைய எடுத்துக்கணும். லைக் வாழைப்பழம், கீரை வகைகள் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. நிறைய சோடியம் கண்டென்ட் உள்ள ஃபுட்டை நீங்க தவிர்த்துடணும். ரொம்ப சால்ட்டி ஃபுட்ஸ் எல்லாம் தவிர்த்துடணும். அதே மாதிரி காஃபி இன்டேக்கையும் நீங்க கம்மி பண்ணிடுங்க. ஸோ இதுல யார் யார் ரொம்ப காஷியஸா இருக்கணும்னா, பிபி இருக்கிற மதர்ஸ், இல்ல பர்சிஸ்டன்ட் ஸ்வெல்லிங் மோர் தென் 2 வீக்ஸ், 2 வாரத்துக்கு அப்புறமும் அந்த வீக்கம் கம்மியாகல, இல்ல அந்த வீக்கம் ரொம்ப சடனா இருக்கு, ரொம்ப சிவியரா இருக்கு, இல்ல ரொம்ப பெயின், அது கூட பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, இல்ல அந்த ஸ்வெல்லிங்கோட ஃபீவர் ஏதாச்சும் இருக்கு, இல்ல நம்மளுக்கு சிவியர் ஹெட்ஏக், ரொம்ப தலைவலி இருக்கு, செஸ்ட் பெயின் இருக்கு, இல்ல மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கு, இல்ல ஒரு சைட்ல மட்டும்தான் ஸ்வெல்லிங் இருக்கு, ஸோ அது கூட பெயின் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் இமீடியட்டா உங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணணும்.